ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கக வேளாண்மையில் பயிர் பாதுகாப்புக்கு பயன்படுத்தக்கூடிய இடுபொருட்களை எப்படி உற்பத்தி செய்வது, எப்படி பயன்படுத்துவது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கக வேளாண்மையில் பயிர் பாதுகாப்புக்கு என்னென்ன இடுபொருட்கள், நிறைய இடுபொருட்கள் இருந்தாலும் ஒரு சில இடுபொருட்களை மட்டும் இன்றைக்கி பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேம்பு சார்ந்த மூலப்பொருட்கள். வேம்பு சார்ந்த மூலப்பொருட்கள், அதாவது வேம்பு சார்ந்த இடுபொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேப்பெண்ணெய், வேப்பங்கொட்டை கரைசல், மூணாவது வேப்பம் புண்ணாக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆண்டொன்றுக்கு 100 கிலோ அப்படின்றது தான் நம்ம வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்தக்கூடிய அளவு. வேப்பெண்ணெய் அப்படின்றது வேப்பெண்ணெய் 3% கரைசலாக பயன்படுத்துகிறோம். இந்த வேப்பெண்ணெய் 3% கரைசலை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, வேப்பமுத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வேப்பெண்ணெய் கரைசலை இந்த தயாரிப்புக்கு பயன்படுத்துகிறோம். இந்த வேப்பெண்ணெய் கரைசல் எப்படி பயன்படுத்தணும், 10 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி அப்படின்ற அளவில் பயன்படுத்தணும். பொதுவாக பார்த்திங்கன்னா எண்ணெயும் தண்ணியும் கலக்காது. ஸோ எண்ணெயும் தண்ணியும் கலக்காது அப்படின்றப்போ இந்த எண்ணெயை தண்ணீரில் கலக்கும் பதத்திற்கு மாற்றி அதுக்கப்புறம் தான் தண்ணியில் கலக்கிறோம். இதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி அப்படின்றது தான் அளவு. அதுதான் 3% கரைசல்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஏக்கருக்கு 100 லிட்டர் தண்ணிக்கு 3 லிட்டர் வேப்பெண்ணெய் கரைசலை பயன்படுத்தணும். இந்த 10 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி வேப்பெண்ணெயை தண்ணீரில் கலக்கிறதுக்கு முன்னால் இந்த 300 மில்லி வேப்பெண்ணெயை ஒரு சின்ன மக்லையோ இல்லை வாளிலையோ எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதில் ஒரு 25 கிராம் காதி சோப்பை ஊற வச்சு எடுத்த கரைசலை அந்த எண்ணெயில் ஊற்றி நல்லா கலக்கும்போது இந்த தெளிஞ்ச எண்ணெய் மஞ்சள் கலரில் பால் மாதிரி மாறிடும். அந்த கரைசலை தான் நம்ம தண்ணியில் கலக்கணும். இதுதான் வேப்பெண்ணெய் 3% கரைசல்னு சொல்கிறோம். ரெண்டாவது வேப்பங்கொட்டை 5% கரைசல். இந்த வேப்பங்கொட்டை 5% கரைசலை தயார் பண்ணுறதுக்கு என்ன தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பமுத்து. அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கிலோ, 100 லிட்டர் தண்ணிக்கு 5 கிலோ, அதாவது ஏக்கருக்கு 5 கிலோ வேப்பமுத்து தேவைப்படும். இதை எப்படி தயார் பண்ணலாம்? இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு போகிறோம், லேசாக பூச்சி தாக்குதல் இருக்குது, நாளான்னைக்கு மருந்தடிச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறப்போ இன்றைக்கி சாயந்தரம் இந்த கரைசலை தயார் பண்ணுறோம். எப்படி தயார் பண்ணுறோம்? 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கிலோ அப்படின்ற அளவுக்கு வேப்பமுத்தை எடுத்துக்கிறோம். 1/2 கிலோ வேப்பமுத்தை நல்லா பொடி பண்ணி தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஊற வைக்கும்போது அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் அப்படின்ற அளவில் இந்த காதி சோப்பையும் அந்த கரைசலில் சேர்த்து நல்லா ஊற வச்சு கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஊற வைக்கிறோம். அதாவது 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரம் சொல்கிறோம். இன்றைக்கி சாயந்தரம் இந்த கரைசலை தயார் பண்ணி கலக்கி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நாளான்னைக்கு காலையில் மருந்தடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த 36 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த கரைசலை வடிகட்டி அப்படியே பயன்படுத்தணும். மேற்கொண்டு தண்ணீர் கலக்கக்கூடாது. தண்ணி கலந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற பலன் அங்கே இருக்காது. இதுதான் வேப்பங்கொட்டை கரைசல் 5% எப்படி தயார் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ இந்த வேம்பு சார்ந்த இடுபொருட்களான வேப்பம் புண்ணாக்கு ஏக்கருக்கு 100 கிலோ, வேப்பெண்ணெய் கரைசல் 3%, வேப்பங்கொட்டை கரைசல் 5%, இந்த 3 இடுபொருளுமே அங்கக வேளாண்மையில் பயிரை தாக்கக்கூடிய பூச்சி மற்றும் நோய்களுக்கு ஒரு அருமையான மருந்தாக கருதப்படுகிறது. இது தவிர நம்ம அங்கக வேளாண்மையில் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் 2 இடுபொருட்கள் உற்பத்தி பண்ணி நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று 3G பூச்சி விரட்டி, இன்னொன்று 5 இலை கரைசல். இந்த 3G அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல். அதாவது ஆங்கிலத்தில் ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லின்னு சொல்லுவாங்க. அதில் முதல் எழுத்தை எடுத்து தான் 3G கரைசல்னு வச்சுருக்கிறோம். இது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசலை எப்படி தயாரிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1 கிலோ, பச்சை மிளகாய் 1 கிலோ, ஒவ்வொரு கிலோ பொருளுக்கும் 2 லிட்டர் கோமியம். இந்த கரைசலை அரைச்சி கலந்து வைக்கிறது எல்லாமே கோமியத்தில் தான் கலந்து வைக்கணும். ஸோ ஒவ்வொரு கிலோ பொருளுக்கும் 2 லிட்டர் கோமியம் அப்படின்ற அளவில் 3 கிலோ பொருளுக்கு 6 லிட்டர் கோமியத்தில் இந்த 3 பொருளையும் நல்லா அரைச்சி கலந்து ஒரு 15 நாள் நொதிக்க வைக்கிறோம். இந்த கரைசலை காலையிலையும் சாயந்தரமும் நல்லா குச்சி வச்சு கலக்கிட்டு திரும்பவும் மூடி வச்சிடணும். அந்த கலக்கக்கூடிய குச்சியை ஒவ்வொரு முறையும் அலசி காய வச்சுட்டு தான் திரும்ப பயன்படுத்தணும். எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குச்சியை நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது மேலே உட்காந்து முட்டை வச்சிருச்சு அப்படின்னா அதே குச்சியை திரும்ப கலக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது அந்த முட்டை அந்த கரைசலில் போய் 15 நாள் கழித்து நம்ம வடிகட்டுறதுக்கு எடுத்தோன்னா அதில் நிச்சயமாக நிறைய புழுக்கள் இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, ஈயோட புழுக்கள் தான். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் இந்த குச்சியை அலசி வைக்கணும், இந்த கரைசலை வந்து மூடி வைக்கணும் அப்படின்றது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த 15 நாளைக்கு அப்புறம் இந்த கரைசலை வடிகட்டி நம்ம பாட்டில் எடுத்து வச்சிட்டோன்னா இந்த கரைசலை 6 மாத காலம் வரைக்கும் பயன்படுத்தலாம். கரைசல் கெட்டு போகாது.
நம்ம எப்போ தண்ணி கலக்காமல் தயார் பண்ணோனாலும் இந்த கரைசலை 6 மாதம் வச்சுக்கலாம். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர் கரைசல், அதாவது 5% அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த 3G கரைசலின் பயன்பாடு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பயிராக இருந்தாலும் பயிர்களை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள், இலையை தின்னும் பூச்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு அருமையான மருந்தாக கருதப்படுகிறது. இந்த பூச்சிகள் தாக்குதல் ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே கொடுத்துடணும். பூச்சியோட தாக்குதல் நிறைய வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற பலன் அங்கே கிடைக்காது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 5 இலை கரைசல். இது வந்து 5 வகையான இலைகளின் கரைசல் தான் 5 இலை கரைசல்னு சொல்கிறோம். இது எப்படி நம்ம 3G கரைசல் தயார் பண்ணமோ அதே மாதிரி தான் தயார் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு தேவையான இலைகள் என்னென்ன, நம்ம நிறைய வகையான பூச்சி விரட்டி இலைகள் இருந்தால் கூட நம்ம பல்கலைக்கழகத்தில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இலைகள் என்னென்னு பார்த்தோன்னா நொச்சி அல்லது ஆடாதோடா, நொச்சி அல்லது ஆடாதோடா, வேப்பிலை, எருக்கு, ஊமத்தை, சோத்துக்கத்தாழை, இந்த 5 வகையான இலைகளின் கரைசல் தான் 5 இலை கரைசல்னு சொல்கிறோம். இந்த இலை தான் பயன்படுத்தணுமா இல்லை வேறு இலைகள் பயன்படுத்தலாமானா தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த பயன்படுத்தக்கூடிய இலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தக்கூடிய இலைகளில் ஒரு இலைக்காவது கசப்புத்தன்மை இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வேப்பிலை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தக்கூடிய இலைகளில் ஒரு இலைக்காவது பூச்சி விரட்டும் தன்மை இருக்கணும். அதுக்கு தான் நொச்சி அல்லது ஆடாத்தோடா. பயன்படுத்தக்கூடிய இலைகளில் ஒரு இலையாவது உடைச்சா பால் வரணும். அதுக்கு தான் நம்ம எருக்க இலை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தக்கூடிய இலைகளில் ஒரு இலையாவது மோசமான ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் ஊமத்தை பயன்படுத்துகிறோம். சோத்துக்கத்தாழைக்கு இயற்கையிலேயே நிறைய ஒரு அதாவது நோய் கிருமிகளை அழிக்கும் பண்பு இருக்கிறதுனாலையும் அந்த சோப்புத்தன்மை இருக்கிறதுனாலையும் அந்த தயாரிக்கக்கூடிய கரைசலின் ஒட்டும் தன்மையும் பரவும் தன்மையும் சீராக இருக்கணுன்றதுக்காக தான் சோத்துக்கத்தாழை பயன்படுத்துகிறோம். ஸோ இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5 வகையான இலைகளையும் ஒவ்வொன்றும் 1 கிலோன்ற அளவில் எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு கிலோ பொருளுக்கும் 2 லிட்டர் கோமியம் பயன்படுத்துகிறோம். ஸோ மொத்தமாக 5 கிலோ இலைக்கு 10 லிட்டர் கோமியத்தில் இந்த இலைகளை அரைத்து நல்லா கலந்து வச்சிடறோம். 3G கரைசல் மாதிரியே இந்த கரைசலையும் 15 நாள் நொதிக்க வச்சு 16வது நாள் வடிகட்டி பாட்டிலில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கரைசலையும் 6 மாத காலம் பயன்படுத்தலாம், கெட்டு போகாது. ஸோ இந்த கரைசலின் தன்மை வந்து 3Gயோட கம்பேர் பண்ணுறப்போ இதோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இதை 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர், அதாவது 10% அப்படின்ற அளவில் பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த வேப்பம் புண்ணாக்கு, அதாவது ஏக்கருக்கு 100 கிலோ அப்படின்ற அளவு, அடுத்து வேப்பெண்ணெய் 3% கரைசல், வேப்பங்கொட்டை 5% கரைசல், 3G 5% கரைசல், 5 இலை கரைசல் 10%. இந்த மேற்கூறிய இந்த இடுபொருட்கள், அதாவது பயிர் பாதுகாப்பிற்கு பயன்படக்கூடிய இடுபொருட்களை பயன்படுத்தி அங்கக வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.